புதுச்சேரியின் புதிய அமைச்சர் திருமுருகனுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பாஜக சார்பில் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகரை வேட்பாளராக நிறுத்தலாம் என சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட VM கார்டன், கதிர்வேல் சுவாமிநகர் மற்றும் செல்லான் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மத்திய அரசின் கால்நடை நலம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் தலா 16 லட்சம் மதிப்பில் 3 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் புதிய அமைச்சராக காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PRN திருமுருகன் அமைச்சராக பதவியேற்பு. உருவையாறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரியின் புதிய அமைச்சர் திருமுருகனுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் 3 அமைச்சர்களும் பாஜகவிற்கு 2 அமைச்சர்கள் உள்ளனர். இந்த நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற போது காரைக்கால் நெடுங்காடு தொகுதி NR காங்கிரஸ் MLA சந்திர பிரியங்கா அமைச்சராக பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றிய சந்திர பிரியங்காவை கடந்த ஆண்டு முதல்வர் ரங்கசாமி பதவியிலிருந்து நீக்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் வகித்து வந்த துறைகள் அனைத்தும் முதலமைச்சரை கவனித்து வந்தார். மக்களவைத் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் நிலையில் காரைக்கால் வடக்கு தொகுதி NR காங்கிரஸ் MLA திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரை ஏற்று குடியரசுத் தலைவர் இதற்கான அனுமதியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. திருமுருகனுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், தலைமை செயலாளர் GGP உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அமைச்சர் திருமுருகனின் அறையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து அவரை இருக்கையில் அமர வைத்தார். புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள திருமுருகனுக்கு இலாகாக்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருமுருகனுக்கு போக்குவரத்து துறை, கலை பண்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு இலாகாக்கள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய அமைச்சராக பதவியேற்ற திருமுருகன் கடந்த 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பாஜக சார்பில் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகரை வேட்பாளராக நிறுத்தலாம் என சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் என முதலமைச்சர் அறிவித்தார். பாஜக சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரில் ஒருவர் போட்டியிடக்கூடும் என பாஜக வட்டாரம் தகவல் தெரிவித்தது. இன்று பாஜக அலுவலகத்தில் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் சரவணன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட விருப்பமில்லை என கருத்து தெரிவித்திருந்தார். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகரை வேட்பாளராக நிறுத்தலாம் என கருத்து தெரிவித்துள்ளனர். கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட VM கார்டன், கதிர்வேல் சுவாமிநகர் மற்றும் செல்லான் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுவை கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட VM கார்டன், கதிர்வேல் சுவாமி நகர் மற்றும் செல்லா நகர் பகுதியில் மண்ணடித்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணி 2 கோடி மதிப்பில் துவக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், அப்பகுதி குடியிருப்பும் நல்வாழ்வு சங்கத்தினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மத்திய அரசின் கால்நடை நலம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் தலா 16 லட்சம் மதிப்பில் 3 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கிராம பகுதிகளிலும் சென்று கால்நடைகளுக்கு மருத்துவம் செய்யும் வகையிலான அனைத்து வசதிகளும் இந்த கால்நடை மருத்துவ ஊர்தியில் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 2 ஊர்திகள் புதுச்சேரி பிராந்தியத்திற்கும் 1 ஊர்தி காரைக்காலுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், மாண்புமிகு அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா ஆறுமுகம், ஏகேடி சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குனர் திருமதி லலா மங்கேஷ்கர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் புதிய அமைச்சராக காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PRN திருமுருகன் அமைச்சராக பதவியேற்பு. ராஜ்நிவாசில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 6 முதலமைச்சரின் காலில் விழுந்து வாழ்த்துக்களை பெற்ற அமைச்சர் திருமுருகன் தாயை கட்டி அணைத்து காலில் விழுந்து வணங்கிய அமைச்சரின் நிகழ்ச்சி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சந்திர பிரியங்கா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்படம் செய்யப்பட்டவர். தொடர்ந்து பணியாற்றி வந்த அவர் ஆளும் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடந்த 10/10/2023 அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அமைச்சர் பதவி காலியாகவே இருந்து வந்த நிலையில் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள PRN திருமுருகனை அமைச்சராக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து 2 முறை தேதி அறிவிக்கப்பட்ட பின் அமைச்சர் பதவி ஏற்பு விழா தள்ளிப்போன நிலையில் இன்று துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் PRN திருமுருகன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் காரைக்கால் புதுச்சேரியை சேர்ந்த திருமுருகனின் ஆதரவாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தார் என அனைவரும் திரளாக பங்கேற்றனர். பதவியேற்றுக் கொண்ட திருமுருகன் முதலமைச்சர் ரங்கசாமி காலில் 6 முறை விழுந்து வாழ்த்துக்களை பெற்றார். தொடர்ந்து அவருடைய தாய்க்கு பொன்னாடை அணிவித்து அவரை கட்டி அணைத்து அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட திருமுருகனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் அவரது 50வது பிறந்தநாள் விழாவினை ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தினம் மற்றும் முக்கிய தினங்களில் இரத்த தானம் வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளேன். இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட காரைக்காலை சேர்ந்த திருமதி விஜயகுமாரி அவர்களுக்கு எனது B நெகட்டிவ் இரத்தம் தேவைப்பட்டதால் 105வது முறையாக இரத்த தானம் வழங்கினேன். தொடர்ந்து 50 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வீதம் என்ற அடிப்படையில் எனது நண்பர்கள் தினமும் 2 இரத்த தானம் வழங்குவர். இன்று அந்த நிகழ்ச்சியினை நான் ஜிப்மர் மருத்துவமனையில் இரத்த தானம் அளித்து தொடக்கி வைத்தேன். 15 முறை இரத்த தானம் வழங்கிவிட்டு செல்வதை ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கி பொறுப்பாளர் டாக்டர் வடிவேலு உள்ளிட்ட ஊழியர்கள் பாராட்டினர். இரத்த தானம் பெற்றுக்கொண்ட புற்றுநோய்கள் பாதிக்கப்பட்ட திருமதி விஜயகுமாரி அவர்கள் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர். உடன் இன்பசேகர் மற்றும் லட்சுமி நாராயணா சர்மா ஆகியோர் இன்று இரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரி GST பிராக்டிஷன் அசோசியேஷன் புதிய நிர்வாக குழு தேர்தலில் வெற்றி பெற்று இன்று அதன் தலைவராக ராமஜெயம், துணைத் தலைவராக ராஜேஷ், செயலாளராக VS நவரேஜ், துணை செயலாளராக ராமநாதன் மற்றும் பொருளாளராக MN பாலகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் தேர்தல் அதிகாரிகளாக திரு மணிகண்டன், திரு ஜீவானந்தம் அவர்கள் செயல்பட்டு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். இந்நிகழ்வில் புதுவை தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. புதிய தலைமை குழு சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். மேலும் சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்துவோம் என்று கூறி அதன் மூலம் முதல் நலத்திட்டமாக கல்வி நன்கொடையை பள்ளி மாணவர்களுக்கு ஒருவருக்கொருவர் அளிக்கப்பட்டது. உருவையாறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருவையாறு பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா, விளையாட்டுப் போட்டி, பரிசளிப்பு மற்றும் நாற்காலிகள் வழங்கும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் டவுன் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மூலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பொன்னரங்கம் வரவேற்புரை ஆற்றினார். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையுரையாற்றினார். முதன்மை கல்வி அதிகாரி தனச்செல்வன் நேரு, உலக தமிழ் கலை பண்பாட்டுக் கழக தலைவர் நிஷா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பட்டதாரி ஆசிரியர் ஜெயமாலினி தொகுப்புரை வழங்கினார். விழாவில் மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் மற்றும் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் டவுன் டேபிள் 167 சேர்மன் ஆல்பர்ட்,
பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் டபுள் 104 சேர்மன் விக்ரேஷ், பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவர் பிரியா ஆல்பர்ட் சார்பாக நாற்காலிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவில் பட்டதாரி ஆசிரியர் எழிலரசி நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஏனம் பகுதியில் திருநாய் துரத்தியதில் பாலிடெக்னிக் மாணவன் மோகன் கிருஷ்ணா மரணம். டாக்டர் அம்பேத்கர் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு இன்று ஒருநாள் விடுமுறை. புதுச்சேரி பிராந்தியமான ஏனம் பகுதியில் வசிப்பவர் சீனிவாசன். இவருடைய மகன் அதே பகுதியில் இருக்கும் டாக்டர் அம்பேத்கர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இன்று அதிகாலை திருநாய் துரத்தி கடித்ததன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் இருந்து தடுமாறி கீழே விழுந்தவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனையடுத்து பாலிடெக்னிக் கல்லூரிக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் புதிய அமைச்சர் திருமுருகனுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பாஜக சார்பில் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகரை வேட்பாளராக நிறுத்தலாம் என சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட BM கார்டன், கதிர்வேல் சுவாமிநகர் மற்றும் செல்லான் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மத்திய அரசின் கால்நடை நலம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் தலா 16 லட்சம் மதிப்பில் 3 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் புதிய அமைச்சராக காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PRN திருமுருகன் அமைச்சராக பதவியேற்பு. உருவையாறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது.